இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எந்த பாவமும் செய்யாம எந்த ஒரு பொறாமை குணமும் இல்லாம இருக்கிற லக்ஷ்மி தேவிய பார்த்து பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு பொறாமை குணமும் இல்லாத உனக்கு நான் ஒரு வரத்தை கொடுக்க போறேன். நீ பூலோகத்துல பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு தெய்வீக தாவரமா பிறப்பெடுப்ப. அப்போ நான் மறுபடியும் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அந்த தெய்வீக தாவரம் தான் துளசி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த துளசி லக்ஷ்மி தேவியுடைய அம்சம். அதனாலதான் துளசிக்கு இவ்வளவு மரியாதையை நம்ம கொடுக்கிறோம். இதுக்கப்புறமா பெருமாள் லக்ஷ்மி தேவியுடைய அம்சமான துளசிய திருமணமும் செஞ்சுக்கிட்டு வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. பொறாமை குணம் கொண்ட மனைவியான சரஸ்வதிய பிரம்மனுக்கும் கங்கா தேவிய சிவனுக்கும் கொடுத்துட்ட பெருமாள் எந்த பொறாமை குணமும் இல்லாத நல்ல உள்ளம் கொண்ட லக்ஷ்மி தேவியை மட்டும் தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறாரு. துளசி செடி லக்ஷ்மி தேவியுடைய